ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குடி. நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா களுவாஞ்சிக்குடியில் டோமினாவோட 80th பர்த்டேக்காக இன்னைக்கு மிக்கியெல்லாம் கொண்டு வந்து பக்காவாக சர்ப்ரைஸ் முடிச்சாச்சு. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண வந்துடாதீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற ஒருத்தராக இருந்தால் எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. ஓகே, தேங்க்யூ. கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. ஓகே, ஹாய் டோமினா. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலுக்காக எங்களோட மிக்கி வந்திருக்கு, ஜாலி சர்ப்ரைஸ் வந்திருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு என் பர்த்டே. ஓகே, விஷ் பண்ணுவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. Thank you. ஓகே, அவருக்கும் விஷ் பண்ணுவோம். Thank you. ஓகே, இதையும் போட்டுருமா? ரைட், கை தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரைட். சோ மிக்கி, இத கொடுங்க டோமினாக்கு. டோமினாக்கு நீங்க என்ன ரொம்ப பிடிக்குமா? சரியா, அதனால மாத்துறேன். ஓகே, ரைட். சோ இந்த 18வது பர்த்டே உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஈவெண்டா மாத்தணும்னு சொல்லித்தான் யாரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ இல்ல உங்களை ரொம்ப பிடிச்ச யாரோ ஜாலி சர்ப்ரைஸ் ஹாய் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னால எப்படி சர்ப்ரைஸ் நடந்திருக்கா உங்களுக்கு? ஒரு டைம் நடந்திருக்கு, போன வருஷம் நடந்திருக்கு. சோ இது உங்களுக்கு செகண்ட் டைம் என்ன? இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி சர்ப்ரைஸ் வருது? சோ எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? நான் எதிர்பார்க்கல, நான் எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, சந்தோஷமா இருக்கா? ஓகே, அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இது முடியும் வரையும் நீங்க என்ஜாய் பண்ணணும் ஃபுல்லா. சரியா? உங்களோட 100% எங்களுக்கு தரணும். சரியா? ஓகே மிக்கி, ரெடியா? ஓகே, ரைட். உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தரக்கூடிய ஆட்கள் யாரு யாரு இருக்காங்க? உங்களோட கெஸ்ஸிங் என்ன? யாரு செய்திருப்பாங்க? அண்ணா இருக்காங்க. ஓகே, அக்கா இருக்காங்க. பேர் எல்லாம் சொல்லுங்க. அண்ணா தரு அண்ணா. எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருக்கார். அப்புறம் பிறகு அக்கா ட்ரிங்கோல இருக்காங்க, நிருஷா அக்கா. சர்வா. பிறகு அண்ணி கொழும்புல இருக்காங்க, தசாந்தினி. ஓகே, மூணு ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க. பாப்போம் யார் என்ன கன்ஃபார்ம் பண்ணல, நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ யோசிப்போம் யார் தந்துருப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண சொல்லி இத கொடுத்து விட்டாங்க. சரி, கை தட்டுங்க. அதை வச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. ஓகே, ரைட். சோ கிஃப்ட் எங்க கிடைச்சிட்டேனா? ஓகே, யாரு தந்த என்று சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அம்மாவை கூப்பிடுவோம் இப்ப 4 வார்த்தைக்கு வாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு டோமினாவோட 18th பர்த்டே. இப்பதான் பிள்ளைய பெத்தம்மா இவங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க 18 வருஷமா ஆயிட்டு. சோ உங்களோட மகளுக்கு நிறைய கிஃப்ட்கள் கிடைச்சாலும் தாயா நீங்க அவங்க 4 வார்த்தை பர்த்டே சொல்லக்குள்ள அவங்க இன்னும் சந்தோஷமா இருக்கும். சோ ஏதாவது சொல்லுங்க அவைய பத்தி, டோமினாவை பத்தி சொல்லுங்க. உண்மையிலே பிறந்ததுல இருந்து எனக்கு இப்பவும் சின்ன பிள்ளையா தான் நினைச்சிட்டு வாரேன். ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு எழுதுனது ஏதோ போன மாதம் இருக்கு, ஓயில் எழுதுனது முந்தின நாள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து டீனேஜுக்கு 18 வயசுன்னா கூட எனக்கே ஒரு அதிசயமா இருக்கு. அந்த டைம்ல இவருக்கு இப்படி சர்ப்ரைஸ் வந்தது நினைச்சு சரியான சந்தோஷப்படுறேன். அவைக்கும் இப்படி ஒரு மிக்கி வந்து ஆடணும், தன்னோட இப்படி கிரீடம் போடணும் வந்து சரியான ஆசை. அதுண்ட காலுக்கு நிறைவேறிக்காண்டி நான் மனதார சந்தோஷப்படுறேன். சரி, ஓகே, ரைட். சரி, உங்களுக்கு டோமினாவில என்ன பிடிக்கும்? டோமினாவில இது வரைக்கும் இந்த 18 வருஷம் ஆகுது. சோ டோமினாவில நல்ல கேரக்டர்ஸ், அவள்ல நீங்க பார்த்த வியந்த விஷயங்கள், ஒரு என்ன சொல்ற என்ன சொல்லுங்க அவ பத்தி. எனக்கு முதல்ல அது அவள் வாய் காட்டுறது பிடிக்கும். சரியான வாய் காட்டுவாள். அது எனக்கு சரியா ரசிப்பீங்க. ரசிப்பேன். சரியா வாய் காட்டுவாள். அதுல துளியும் கோவம் பெறாது. எனக்கு ஓவரா வாய் காட்டுவாள், ஆனா துளியும் கோவம் பெறாத ரசிப்பேன். அடுத்தது அவளுக்கு வீடு வாசல் சின்ன வீடா இருந்தாலும் அவளுக்கு துப்புரவா இருக்கணும். எனி டைம் துப்புரவா இருக்கணும்.
அவளும் சரி இருக்கிற மெம்பர்ஸா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அது ரெண்டு நல்லா பிடிக்கும். அது நான் படின்னு சொன்ன அவளுக்கு கோவம் வரும். அவளே உணர்ந்து படிப்பாள். அவளே மார்னிங்ல எல்லாம் வச்சு அவளே எழும்புவாள். அவளே படிப்பாள். அப்ப அதை நான் எல்லாம் போய் எழும்பு படிக்கன்னு சொல்ல தேவை படிப்பாள். அவ்வளவு உங்களை பார்த்து பாவா நல்லா உங்களுக்கு வருத்தம் வந்து அவ்வளவு பாப்பாள். இப்ப நானும் சுகர் பேஷண்ட் பிரஷர் பேஷண்ட். ஆனா அவள் தான் எனக்கு மெடிசின் தந்து ஒவ்வொரு நாளும் இப்பவே டாக்டர் மாறியாச்சு. அவ்வளவுதான் நானா ஒரு நாள் எடுத்து குடிக்கிறேன். அவ்வளவு டைமுக்கு டைம் தருவா. ஓகே ரைட். சோ இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படுறீங்க. நிச்சயமா. சரி கட்டி பிடிங்க. ஒரு போஸ் மிக்கி போஸ் கிட்ட வாங்க மிக்கி. ஓகே ஒரு போஸா கிஸ் பண்ண மாதிரி ஒரு போட்டோ எடு. மிக்கி அணைஞ்சு நில்லுங்க, கையை வைத்து நில்லுங்க. யார் இதுல டோமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? யார்கிட்ட ஃபர்ஸ்ட் மைக்க கொடுக்கு? யார் உண்மை கதைப்பா டோமினாவை பத்தி? கிஸ்மியா? ஓகே வெக்கப்படுறா நம்மள ஏன் பண்ணிக்கிற பிள்ளை? சும்மா 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 நான் உங்களோட அக்கம்மை தாங்க. சரி ஓகே ரைட். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே உங்களோட பேர் என்னமா? டிஸ்மியா சொல்லுங்க. டேய் டோமினாவோட 18th பர்த்டே என்ன இப்படி சர்ப்ரைஸ் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? சோ உங்களுக்கு எப்படி இருக்கு மைண்ட்? மிக்கி எல்லாம் வந்து இருக்கு, ஆடலாம் பாடலாம். ரைட். சரி நீங்க சொல்லுங்க, இப்ப டோமினா எத்தனை வருஷமா உங்களுக்கு அறிமுகம்? 7 வருஷம். சோ உங்களோட ஃப்ரெண்ட பத்தி 7 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மாக்கள் ஓகே இதா இருந்தாலும் நண்பர்களுக்கு தான் உண்மையான விளக்கங்கள் எல்லாம் தெரியும். சோ டோமினா பத்தி நீங்க சொல்லுங்க. டோமினா அப்படி உங்களோட பழகுவா? டோமினால இருக்கிற நல்ல விஷயம் என்ன, நோட்டியான விஷயங்கள் என்ன, சம்பவங்கள் எது ஞாபகம் தான் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். ஸ்கூல்லயோ கிளாஸ்லயோ எல்லா டைமும் ஃபன்னா இருப்பா. ஓகே ஆரியாவது கழுவி ஊத்துறாமே இல்ல. ஓகே அப்புறம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். அவள்கிட்ட இருக்கோ இல்லையோ என்ன கேட்டாலும் செய்வா. ஓகே ரைட். அப்புறம் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட்டு ஐஸ் பழம் வாங்கி அப்படி எல்லாம் இல்லையா? அப்படி இல்ல, நல்ல பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை. ஓகே ரைட். வேற ஏதாவது மறக்கல சம்பவங்கள் டோமினாவோட? பரவாயில்ல சொல்லுங்க. இப்போ அப்படி இல்லையா? நான் இன்னைக்கு மத்த ஃப்ரெண்ட் நவுன்மா சொல்லுவான். யார் அது? இவவா? பிங்கா? கவிதனா. ஓகே நீங்க சொல்லுங்க டோமினாவை பத்தி. உங்களுக்கு உண்மையான விளக்கம் எல்லாம் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டீங்க. எனக்கு டோமினாவை 3 இயர்ஸா தெரியும். 3 இயர்ஸா தெரியும். ஓகே எங்களுக்கு இது பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஓகே அவள் சொல்லல, பர்த்டே பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்ணா. ஏன்னா அவக்கே சர்ப்ரைஸ் அது. சரி ஓகே. என்ன நல்லா என்னன்னு சொல்ற நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தா. ஓகே ஏதாவது நோட்டியான விஷயங்கள் ஸ்கூல்ல செய்யற விஷயங்கள் டோமினாவுல பார்த்து ரசிச்ச விஷயங்கள் எது இருந்தா சொல்லுங்களேன். நல்லா சிரிப்பா, நல்ல சிரிப்பு காட்டுவாள். ஓகே அது இப்ப இருக்கு விளக்கம். பண்ணா இருப்பா. ஓகே பாட்டுலாம் பாடுவாவா? நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்ப இப்ப பாடுறோம் நம்ம ஒரு பாட்டு. சரியா? எல்லாரும் சேர்ந்து நீங்க கூடுதலா ஸ்கூல்ல படிக்கிற பாட்டு இல்ல நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கக்குள்ள பாடுற பாட்டு ஒன்ன படிப்போம். சரியா? பிடிச்ச பாட்டா இருக்கலாம், இல்ல அவக்கு டெடிகேட் பண்ணுங்க ஒரு பாட்டு ஒண்ணு எல்லாம் சேர்ந்து பாடி. சரியா? ரைட். என்ன பாட்டு படிப்போம் டோமினா? டோமினாக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இதையுமா பண்ணுமா? Thank you. ரைட் ஓபன் பண்ணுங்க என்னன்னு பாருங்க. ஓகே மிக்கி மறந்துங்க. அப்படி பிடிச்சிருங்க, போட்டோ எடுப்போம். சொல்லுங்க டோமினா
நீங்க ஒரு 3 பேர் ஆப்ஷன் சொன்னீங்க என்ன? இப்போ 3 பேர்ல யாரை லவ் பண்ண போறீங்களா? கன்ஃபார்ம் பண்ண போறீங்களா? அண்ணிய சொல்றேன். அண்ணி. சசாந்தினி. ஒருவேளை அவங்க தான் செய்திருப்பாங்களா இருந்தா நான் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்கள பத்தி சொல்லுங்க கேட்போம். அவங்கள எந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும்? எதுக்காக பிடிக்கும்? எதுக்காக பிடிக்கும்னா எங்க அண்ணா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணதாவே தான். நாங்க பேசி வச்சா இப்படி ஒரு நல்ல அண்ணி கிடைக்குமோ தெரியல. ஏன்னா எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கி தந்திருக்கா. அண்ணாக்கு நிறைய திங்ஸ், அது மட்டும் இல்லை எனக்கு தான் கொஞ்சம் கூட. எனக்கு சாக்லேட் என்ன விருப்பம், நிறைய சாக்லேட் அனுப்பியிருக்கா. நீ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி தந்திருக்கா. அதனால நல்லா பிடிக்கும். 2 பேரும் சேம் இதா தான் இருப்பேன், ஹைட்டும் வெயிட்டும். அப்ப ஒரே மாதிரி ட்ரெஸ் அதெல்லாம். நிறைய திங்ஸ் அனுப்பினதால எனக்கு இன்னும் நல்லா பிடிக்கும். தங்கம் தங்கம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா போன முறை பர்த்டே எங்களோட பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா தான் செஞ்சேன். பிறகு அண்ணியா தான் இருக்கும் கெஸ் பண்றேன். இல்ல இவதான். Thank you. மிக்கி என்ன இருக்கு மதுக்குள்ள? டோமினா என்ன இருக்கு? கிளாஸ் மக்கப். Okay, right. எடுங்க வெளியில பார்க்கலாம். ஓகே, அதுலயும் போட்டோ போட்டுக்கிறேங்கண்ணே. சரி, அப்ப நீங்க உங்க அண்ணியை லவ் பண்றீங்கண்ணே. சரி, பாப்போம். Happy birthday to you. Happy birthday, dear Domina. Happy birthday to you. La 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 la. நீண்ட நீண்ட காலம் நீர் வாழ வேண்டும். வானத்தின் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீர் வாழ வேண்டும். வானத்தின் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். கண்ட வேண்டும் அறிவு வேண்டும். கண்ட வேண்டும் அறிவு வேண்டும். வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும். டோமினா இந்த சர்ப்ரைஸ் கடைசியா உங்க அண்ணி தான் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உண்மையில மிக்கி அண்ணி தான் நடந்த இல்ல, அண்ணி தரல இந்த சர்ப்ரைஸ். இது வேற ஒரு இடத்துல தான் வந்தது. சரியா? அப்படி என்று சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். சரியா, உங்களோட அண்ணி தான் கொழும்புல இருந்து இந்த சர்ப்ரைஸ தங்கத்துக்காக செய்யணும், செல்லத்துக்காக செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாலே டோமினாவை பிடிச்சி சின்ன சின்ன விஷயமா பார்த்து இப்படி மிக்கி வந்து செய்யணும்ன்றது அவளுக்கு ரொம்ப காலமா விருப்பம். அவளை போய் சந்தோஷப்படுத்தணும், நீங்க அப்படி செய்யணும், இப்படி நிறைய விஷயம் சொல்லி இந்த பிறகுல ஒரு பாட்டெல்லாம் பிளே பண்ண நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல. உசுரே நீரா அந்த பாட்டு ரோட்ல இருந்து போனவங்க அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி இதை செய்து வச்சாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையாவே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் மறக்கவே மாட்டேன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ். போன வருஷம் எல்லாம் மிக்கி இல்லாம தான் சர்ப்ரைஸ் நடந்தது. இப்ப அண்ணியோட மிக்கி வந்தது எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷம். அண்ணி தேங்க்யூ ஸோ மச். ஓ மிஸ் சரியா மிஸ் பண்றேன்.
ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறீங்க கேளுங்க. அவங்க நெக்ஸ்ட் இயர் மேபி உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமே. கன்னியம்மன் கோயிலுக்கு ஷுவரா வருவாங்கன்னு சொன்னாங்க. வந்தாலே போதும். அண்ணா அம்மா 18வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கு டோமினா அண்ட் ஃபேமிலி. எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? சந்தோஷம், ஹாப்பி. சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்களா? ஓ, டோமினா இதே போல சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட அண்ணி சார்பாகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, தேங்க் யூ, பை. இப்ப நீங்க எல்லாம் விலங்க. நீங்க சொல்லுங்க டினோஸ், இன்னைக்கு உங்களோட தங்கச்சிக்கு 18வது பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதா? இல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஓகே, ரைட். சரி, தங்கச்சிக்கு நீ பர்த்டே தானே, சோ உங்களோட வைஃப் தான், ஃபியூச்சர் வைஃப் தான் இந்த சர்ப்ரைஸ் இருக்காங்க. சரியா? சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். எங்க பாருங்க எப்படி feel பண்றீங்க? ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். உங்களோட தங்கச்சி பத்தி நாலு வார்த்தை சொல்லுங்க. உங்களோட கூட பிறந்ததுல இருந்து அவ உங்களோட இருக்கிற ஒரு ஆள். சோ தங்கச்சி பத்தி நீங்க நாலு வார்த்தைகளுக்காக நீ பர்த்டே இன்னைக்கு சொல்லுங்க. 4 வாரத்துல இருந்து இப்ப சொல்றேன் ஆயி. டோமினா என்ன ஞாபகம் வரும்? டோமினாக்கு நல்ல விஷயம் என்ன? அப்படியான விஷயம் எல்லாமே நாலு வார்த்தை. தங்கச்சி பத்தி சொல்லுங்க. என்ன இப்ப சொல்றாங்க? சண்டையில அலும்புற அவங்களுக்கு இல்ல சண்டை பிடிக்கல டோமினா. ஓ, அடிக்கடி வளமையா சண்டை எல்லாம் போடுறேன். என்னதுக்கா சண்டை பிடிக்கா? எல்லாத்துக்கும் என் சண்டை போடுறான். பொதுவா எல்லாத்துக்கும் சண்டை போடுறேன். ஆறு பர்சன்ட் விட்டு கொடுங்க. எல்லாத்துக்கும் அவளை விட்டு கொடுத்து இறங்கி போறோம். உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தந்தீங்களா இது வரைக்கும்? இல்ல, அப்படி ஒண்ணு சமைக்கவே தெரியும். ஒன்றும் தெரியா அதுகளுக்கு போறது கிச்சன் பக்கம் போறது இல்ல. படிப்பால நல்லா படிப்புலையும் அவ்வளவு கண்டிப்பா சொல்ற அளவுக்கு இல்ல, ஓரளவு பரவாயில்ல படிப்பாள். வேற விஷயங்கள் ஏதாவது ஒழிச்சு வச்சு மறைச்சு வச்சு சாப்பிட்டு அப்படி ஏதாவது மாட்டிருக்காவா? ஷேர் பண்ணுவாங்க. இல்ல அவ எல்லாம் ஷேர் பண்ண தந்தெல்லாம் சாப்பிடுறவோ அந்த நல்ல வழக்கம் மட்டும் இருக்கு. வேற என்ன விஷயம் பிள்ளையில விருப்பம் உங்களுக்கு? இல்ல விருப்பம் சொல்ற கொண்டும் இல்ல. ஜொலி சர்ப்ரைஸால இன்னைக்கு ஒரு மர்மமான ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். டோமினாட 80th பர்த்டேக்காக எக்ஸ்க்ளூசிவா இங்க தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுக்கான ப்ராப்பர்ட்டியே நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் கை தட்டணுமா? ரிவீல் பண்ணுங்க. 1 2 3. என்னது? இதான இந்த ப்ராப்பர்ட்டி. இது என்ன கேம்டா? இத நான் இப்படி பிடிப்பேன். சரியா? ரைட். நீங்க ரெண்டு பேரும் சரியா? நீங்க ரெண்டு பேரும் ஆள் மாறி ஆள் ஏதாவது ஒசில் காட்டணும். உங்களோட பாசையில சொல்ல போனா முகத்தை கோணலா வச்சு கொள்ளணும். அதே நேரம் நான் சடனா இதை ரிமூவ் பண்ணிடுவேன். முகத்தை நீங்க பார்க்க வேண்டிய வேலை. சரியா? ஆள் சிரிக்காம இருக்கீங்களா? சரியா? சிரிக்காம இருக்கீங்களா? அவங்க தான் வின்னர். அதால் எலிமினேட் ஆவீங்க. இன்னொரு ஆள் சரியா? வின்னருக்கு 500. நம்மட கேம் இப்ப ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, ரெடி? யுவர் ஃபர்ஸ்ட் கையில அங்கல விடுங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் கொடுங்களா? அண்ணாவை நீங்க தோக்கடிக்கணும், நீங்க தங்கச்சி தோக்கடிக்கணும். பாப்பா சரியா? ரெடியா? 1 செய்யுங்களே ஏதாவது. 1 2 செய்யுங்க. செய்து கொண்டு உங்களோட மூத்த பாருங்க. இங்க கண்ணாடி என்ன தெரியும் பாருங்க. அதே கண்ணாடிங்களா? கண்ணாடி பாருங்க. கையக்கல விடுங்க. செய்யுங்க டோமினா செய்யுங்க. செய்யுங்கள பண்ணா. சரியா? ஓகே, நான் எடுக்க போறேன். தினோஸ் அவரை பாருங்க, அங்க பாருங்க. நீங்க சிரிக்க கூடாது. அதே நேரம் ஒப்பசில இருக்கிறாங்களா கண்ணை பாக்கணும். ரைட், இதான் ரூல். தம்பி வாமா, தம்பி சரிங்க வாங்க. 500 வின்னருக்கு. சரி, இத பாக்கணும், முகத்தை பாக்கணும், கீழே குனிய கூடாதா? ஓகே, பான் ஆக்ஷன் செய்யுங்க. ரெடி? இங்க பாருங்க. எப்படி மூக்கு ஓடல அப்படி அதெல்லாம் தலை கையெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். சரியா? மறைக்க கூடாது. டோமினா செய்யுங்க. நீங்க சரியா? செய்யுங்க.
செய்து சொல்லு, சிரிக்க கூட மூதுல சிரிப்பீங்க. வான் எடுக்க போறேன். செய்யுங்க செய்யுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படி சிரிச்சிருவா டோமினா உடனே. இதுக்கு என்ன விளையாடிக்கல. Again pose. திருப்பி ஏதாவது வித்தியாசமா கடுமையா செய்யுங்க. மூக்கெல்லாம் என்னது கிரிக்கி செய்யுங்களா மூக்கு. அப்படி ஏதாவது செய்யுங்க. அவளை பாரு கண் அப்படி உத்து பாருங்க, அப்பதான் சிரிப்பு வரும். அங்க பாரு நீங்க வாங்க இந்த இடத்துக்கு ஒரு ஓகே ரூல் சொல்றேங்க எல்லாரும். வின்னருக்கு 500 சரியா. நான் பாட்டு பிளே பண்ணோன்னே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், இந்த சுழியில அப்படியே ஓடக்கூடாது. டான்ஸ் ஆடி மூவ்மெண்ட்ல போகணும் சரியா. கையெல்லாம் அப்படி விசுக்கலாம், காலெல்லாம் இது செய்யலாம், ஆடிக்கொண்டே மெதுவா போகணும் சரியா. பாட்டு ஸ்டாப் பண்ணோன்னே உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஹாதிரையில இருக்கணும் சரியா. இருந்தோடனே அந்த லீவ் ஆகும். இடையில குறுக்கால அப்படி நடுவால பூந்து தோற செட்டை வைக்க கூட, ரிவர்ஸ்ல போய் குந்துறது அதெல்லாம் இல்ல. அப்படியே போறோம்னா ஒரே பாதையெல்லாம் போய் இருக்கணும் சரியா. இதான் ரூல்ஸ். கடைசியா யாரு சஸ்டெயினா நிக்கீங்களோ அவங்களுக்கு 500. விளங்கிட்டு தானே? ஓகே பிளேயா ஆடி போகணும், சும்மா உஷாரா போகணுமா. ஆடி கமான் அப்படிதான் ஆடி ரிவர்ஸ்ல வரக்கூடா அண்ணா. சரி இப்ப நடுவுல ஆக்கல போடுவோம். நீங்க நில்லுங்க நடுவுல ஆடுங்க பிள்ளையோட போங்க. ஆடுங்க சரி ஓகே ஃபைன். அடுத்தது கதை எடுத்துருங்க, ஒரு கதை எடுங்க. அவங்க நீங்க ரிவர்ஸ்ல கூட. ஓகே ரைட். இப்ப ஃபைனல் சுட்டா சரியா. ஒரு சேர் எடுப்பா. சரி ஓகே ரைட். பதிலா ஓல்ட் இஸ் கோல்ட். நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ப்ளே ஆடி போங்க ஆடி சொல்லுங்க. இப்ப இறுதிச்சுட்டா செமிஃபைனல்ல வின் பண்ணியாச்சு. சரி ஓகே ஒரு சேர் எடுப்போம். பெரியமா பெரியமா தோணுதான் பாருங்க பரவாயில்ல அம்மாவுக்கு. ஓகே ரைட் மிக்கி வின்னிங் பிரைஸ். இப்ப என்ன 900 ட்வைஸ் இருக்கு எடுவார் சரியா. ஓகே மிக்கி அங்க போங்க போக்கிருக்கல. ஓகே மிக்கி ஆண்டி வாங்க. ஓகே ரைட். இப்ப மிக்கி ஒரு இங்க பாருங்க கேமராவை பாருங்க. மிக்கி இப்ப இல்ல மிக்கி ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாரு, நீங்களும் சேர்ந்து போடணும். இப்ப போட்டுட்டு அதை வாங்கி எடுத்துட்டு போறேன் சரியா.
சரி கொடுங்க மிக்கி வின்னிங் பிரைஸ் கொடுங்க கைய உயர்த்துங்க ஆண்டி கைய ஆண்டி கைய உயர்த்துங்க ஆண்டி அவர் அடி போட்டு கொடுப்பாரு உங்களெல்லாம் வரட்டான் டான்ஸ் ஆட போங்க 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 ஆடுங்க பவளமல்லிக்கு ஆடுவோம் போங்க இல்லைங்களா